நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸசைஸ் 4.1 கொஷின் நம்பர் 2 அதில் 4th சப்டிவிஷனில் இருக்க ட்ரெயின் சம் அதுதான் பார்க்க போகிறோம். இது NCERT CBSE கிளாஸ் 10 மேக்ஸ் புக்கில் இருக்கிற சம். ஸோ இங்கே என்ன கொஷின் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கிறத ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. A train travels a distance of 480 kilometers at uniform speed. If the speed had been 8 km per hour less, then it would have taken 3 hours more to cover the same distance. Find the speed of train. ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். மோஸ்ட் ஆஃப் த கைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த கிவன் இருக்கு இல்லையா, அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஈக்குவேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி போடும்போது நீங்கள் மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமா அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், தப்பாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷினை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிவன் நான் எழுதியிருக்கேன். கிவன் தட் எ ட்ரெயின் ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 480 கிலோமீட்டர். எடுத்து கிவன் எழுதும்போது எப்போதும் யூனிட்டோட எழுதுறதுக்கு பழகுங்க. பிகாஸ் ஏஐ கரெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யூனிட் போடலன்னா அதுக்கான மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். அதே மாதிரி நம்ம ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எதை கண்டுபிடிக்கணுமோ 95% அதுதான் நம்ம அன்னோன் ஃபேக்டராக, அதாவது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளாக வச்சுக்கிறோங்கிறதுனால லெட் த ஸ்பீட் அப்படின்னு நான் எழுதுறேன். லெட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதோட யூனிட் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ யூனிட்டோட எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே நமக்கு செகண்ட் லைனில் இஃப் த ஸ்பீட் ஹேட் பீன் 8 km per hour less, then it would have taken 3 hours more to cover the same distance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டைமை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக இந்த 480 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பீடில் ட்ரெயின் போச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ என்ன டைமில் போயிருக்கோம், we know that அந்த ஃபிசிக்ஸ் ஃபார்முலா distance is equal to speed into time. ஓகே, இப்போ இதுவே நம்ம டைமாக இந்த ஃபார்முலாவை இன்டர்சேஞ்ச் பண்ணால் டைம் இங்கே ரைட் சைடில் இருக்குது, டிஸ்டன்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் அப்படியே தான் இருக்குது. நான் அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் இங்கே ரைட் சைடில் இருக்கிற நியூமரேட்டரில் இருக்க ஸ்பீடை நான் லெஃப்ட் சைடில் டினாமினேட்டராக கொண்டு வரும். யூஸ்வலாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டைமில் போயிருக்கோம், டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் நான் கேல்குலேட் பண்ணி இந்த டைம் எழுத போகிறேன். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 480 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எக்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில், அன்னோன் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 480 கிலோமீட்டரை எக்ஸ் ஸ்பீடில், எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுது. என்ன டைமில் போயிருக்கோம் அப்படின்னா 480 பை எக்ஸ். இதை நீங்கள் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷனும் இதே மாதிரி எழுத போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, த ஸ்பீட் ஹேட் பீன் 8 km per hour லெஸ். அப்போ ஏற்கனவே போயிட்டு இருந்த ஸ்பீடை விட 8 km per hour குறையுது. அப்போ ஸ்பீடு என்ன ஆகுது, ஏற்கனவே இருந்த ஸ்பீடு எவ்வளோனா எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர், அதுலேருந்து 8 km per hour குறையுது, லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மைனஸ் போடுறேன், யூனிட் கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் 3 hours கூடுது. இட் would have taken 3 hours more to cover the same distance. ஸோ டைம் என்ன ஆகுது, டைம் பிகம்ஸ் ஏற்கனவே இருந்த டைமை விட ப்ளஸ் 3 hours மோர் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் 3 போடுறேன். இப்போ இதையும் நான் இந்த டைம் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதே போல் அதே சேம் ஃபார்முலாவில் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், அதே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ டைம் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, நமக்கு செகண்ட் கண்டிஷன் தான் ஏற்கனவே இருந்த டைமை விட 3 hours கூடி இருக்கு, இதுதான் நம்ம எழுதிருந்தோம். ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அதே 480 கிலோமீட்டர் தான், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ என்ன இருக்குது, 8 km per hour ஸ்பீடு குறைஞ்சிருக்கு.
இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா 8 km/h குறைஞ்சிருக்கு, x - 8 ஆயிருக்கு ஸ்பீட், அண்ட் டைம் 3 hours கூடிருக்கு. இது எல்லாமே நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஃபார்ம்லாம் இருக்குது இல்லையா, இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே இந்த டைமை விட 3 hours கூடிருக்கு. இப்போ நீங்கள் இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நவ் இப்போ ஏற்கனவே இந்த டைம் என்ன, நம்ம அதை தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கிறோம் இல்லையா. சப்ஸ்டிடியூட்டிங் first equation in second. So first என்ன, அதை நான் எடுத்து எழுதுறேன். time is equal to 480 by x. இதுதான் first. இதை கொண்டு வந்து நான் இந்த டைம் இருக்கு இல்லையா செகண்ட் ஈக்குவேஷன், அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 480 by x plus 3 is equal to 480 by x minus 8. செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர் இல்லையா 480 by x இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகிறேன். ஸோ 3 அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு 480 by x minus 8 இதுவும் அப்படியே தான் இருக்குது. இந்த 480 by x இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இங்கே கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆகும் 480 by x. ஸோ இப்போ இந்த சைடு 3 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே மேலே நியூமரேட்டரில் 480 காமனாக இருக்குது. ஸோ நான் வெளியில் எடுக்கிறேன், எடுத்துட்டா மேலே 1 ஆகிடும், பிகாஸ் 480 நான் வெளியில் எடுத்துட்டேன். கீழே டினாமினேட்டரில் x - 8 இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது, இந்த 480 நான் வெளியில் எடுத்துருக்கேன். ஸோ 1/x இருக்கும். நவ் இங்கே 3 இருக்குது, இந்த 480 இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, நான் இந்த சைடு கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த 3ஆல் இந்த 480 3 டிவைட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இங்கே சின்ன நம்பர்ஸாக கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த கேல்குலேஷன் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 480 3ஆல் டிவைட் ஆகும், பிகாஸ் 4 + 8 = 12. ஸோ 120 கேன் பி டிவைடட் பை 3. ஸோ த ஹோல் நம்பர் வில் பி டிவைடட் பை 3. ஏற்கனவே சின்ன கிளாஸில் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1/x - 8 minus 1/x. நவ் 1/160 இங்கே ஆகும். 480 by 3 is 160 is equal to, இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இங்கே வரும், x - 8 இங்கே போகும், கீழே இருக்கிற ரெண்டு டினாமினேட்டரும் மல்டிப்ளை ஆகும். ஸோ மைனஸ் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸ் இங்கே வருது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, x - 8. இதுவே இங்கே ப்ளஸ் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நான் x - 8 அங்கேயே கொண்டு போயிருப்பேன். பட் மைனஸ் இருக்கிறதுனால தான் ப்ராக்கெட் போட்டு கொண்டு போகிறேன், பிகாஸ் இந்த மைனஸ் எக்ஸுக்கும் உண்டு 8க்கும் உண்டு. இங்கே மைனஸ் இருந்து நீங்கள் இந்த ப்ராக்கெட் போடலைன்னா தென் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் நிச்சயமாக தப்பு பண்ணுவீங்க. x - 8 into x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி 1/160 is equal to, மைனஸை நான் உள்ளே கொண்டு போகிறேன், -x + 8 by எக்ஸை உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா x into x x² - 8x. நவ் எக்ஸ் ப்ளஸில் ஒன்று இருக்குது, மைனஸில் ஒன்று இருக்குது, ஸோ கேன்சல் அவுட் ஆயிடுது. பேலன்ஸ் இருக்கிறத நான் அடுத்து எழுத போகிறேன். 1/160 இங்கே நியூமரேட்டரில் 8 இருக்குது, டினாமினேட்டரில் x² - 8x இருக்குது. நவ் இந்த x² - 8x இந்த சைடு போகும், 160 இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ x² - 8x, இங்கே 1 இருக்கிறதுனால நான் டேரெக்டாக அதை போட்டேன், 2 இருந்தால் மல்டிப்ளை ஆகிருக்கும். 8 into 160, x² - 8x 1280, 160 into 8 1280. ஸோ இப்போ x² - 8x நான் அதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த நம்பரை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ப்ளஸில் இருக்குது, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆகும். 1280 = 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக நீங்கள் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், பட் பிகர் நம்பராக இருக்கிறதுனால மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருந்தால் கூட ஃபேக்டர்ஸ் நீங்கள் லேட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் டைம் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும், அந்த டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க, பிகர் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். So the formula is x equal to -b plus or minus root of b square minus 4ac by 2e. So இங்கே நான் abc சைடில் எடுத்து எழுதுறேன். x square coefficient தான் a, so 1. b is -8 including symbols.
and C is minus 1280. ஸோ மைனஸ் பியில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதணும். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் minus 4 into A1 C minus 1280 2A, A is 1. So minus of minus 8 plus 8 ஆயிடும், plus or minus 8 square 64, minus இருந்தால் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போயிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே ப்ளஸ் ஆகிடும். இப்போ 4 into 1280 மல்டிப்ளை பண்ணுங்கள். 64 plus 5120 வரும். ஸோ 8 plus or minus root of 64 இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எயிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5184 இந்த நம்பருக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 72 ஆன்சராக வரும் பை 2. ஸோ இதுதான் எக்ஸுக்கு நம்ம 2 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டாக செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் வந்து 8 + 72 by 2 அண்ட் அனதர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 8 - 72 by 2. ஸோ நமக்கு ஸ்பீட் அப்படிங்கிறது ப்ளஸில் தான் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா 8 - 72 வில் பி அ நெகட்டிவ் நம்பர். அதனால் இதை நான் இங்கேயே இக்னோர் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது நெகட்டிவில் வரும், நமக்கு அது ஸ்பீடாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இதை தான் நான் எடுக்க போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 8 + 72 by 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 by 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 by 2 இஸ் 40. இதுதான் எக்ஸ். நம்ம இனிஷியலாக என்ன வச்சுருந்தோம், ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினை தான் எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஸோ நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் is equal to 40. The unit is km/h. That's all. இதே மாதிரி எல்லா ஈக்குவேஷன்ஸுமே நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே கரெக்டாக கிவன் எழுதி இதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது, கன்ஃபியூஷனும் வராது. இந்த ட்ரெயின் சம் மாதிரியே ஃப்ளைட் நிறையா மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 சம்ஸ் வந்து 10th போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா ரோஸ் டியூஷன் சென்டர் நான் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னை மீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பர்சனலாக அட்டென்ஷன் கொடுத்து எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.